கோமாளி அண்ணா ஏண்டி நான் கூடயா பிறந்தேன்? என்னது கூடயா பிறந்தேன்? இவனுக்கு எவ்வளவு ஏத்த கேட்டு ஏத்தி கூத்தை பத்த தேவடைய பத்த வாய் அப்படி கிழிச்சு விட்டுருவோம். மூத்த பாரு மவரைய பாரு ஏத்தி கூத்தை பத்த அப்படியே. என்னடி இந்த புத்த முண்டை? என்னடா என்னடி என்ன வாயும் வாயும் வாய் எல்லாம் தஞ்சாவூர் தவளாட்டு ஒட்டுக்காலுக்காத. என்ன நினைச்சுக்கிட்ட பாரு யாரு உட்காந்துக்கிறாங்கன்னு. யாரு நம்ம மிராண்டான் புளிஞ்சு வர அப்படி சாக்குறத ஏற்கனவே புளிஞ்சுதான் நின்றுக்கிறேன். அண்ணா இந்த ஊரான ஊருக்குள்ள நான் வந்து இருக்கிறேன்னு அண்ணா வாய திறடா நாசமா போனதே. வாய திறந்தா ஒரே குவார்டருக்கு வச்சுதான் அது முத்த கருவ பக்கத்துல நிக்க முடியுதா? பூமையை குடிச்சவன் நந்த குடிச்சவன் சாண்ட தந்தவன் எத்தனைதான் பேச்சுவேன். நேரம் நீ என்னோட நேரம் சரியில்லை. அதனால இந்நேரம் வந்திருக்கேன் அண்ணா. இந்நேரம் படுத்துக்கிட்டு அடியே தந்தாலே இந்நேரமும் படுத்துறாங்க. ஏறி வேலைக்கு போனாலும் படுத்துக்கிறாங்க. ஆமா நீங்க அக்க பாரு தாங்க முடியல. அம்மா இருந்தாலும் பரவாயில்ல. இருவர் பேசக்கூடிய வார்த்தைகள் போனால் போகட்டும். இது மதிப்புக்குரிய ஐயா அவர்கள். யாரு? கந்தசாமி ஐயா அவர்கள். நம்முடைய கலைஞர்களை பாராட்டி உனக்கும் 20 ரூபா கொடுத்துக்கிறாங்கடா பையா. 10 ரூபா சொன்ன உடனே சனமே சரிக்குது பாரு. பாரு எங்க அண்ணன் வந்து விட்டார். நம்முடைய அவர் பெயர் சொல்ல கூட எனக்கு வயது கிடையாது. இருந்தாலும் நாடக கலைஞர் என்றாலே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த மதிப்பு ஐயா அவர்கள் போய் கொள்ளலே. ஆமா நாடக நடிகர்கள் எங்க இருந்தாலும் ஆசையோடு அன்போடு வந்து பார்க்கக்கூடிய இன்னும் மதிப்புக்குரிய இன்னும் மிராண்டா ஐயா பெருமாள் அவர்களும் சொத்துல இருந்து 20 ரூபாயும் இன்னும் கந்தசாமி ஐயா அவர்கள் சொத்துல இருந்து 20 ரூபாய் அன்பளிப்பு ஆண்டவன் கிருபையால இந்த முனியப்பன் அருள் பெற்று நோயற்ற வாழ்வு குறைவில்லாத செல்வத்தோடு நீடோடி வாழ வேண்டும். ராமாஜெயம். சரி அண்ணா எங்க படுக்கிறது பாக்குறேன். அடுத்து நீ அவ்வளவு தண்ணி இன்னைக்கு படுக்கட்டும். கொண்டாரு படுக்கட்டும். அவங்களுக்கு இடுப்பு பலிக்காத. அவன் கிடக்கான இன்னைக்கு படுத்து தூங்க சுத்த காதல இருந்து கேப்பீங்க என்ன கூத்தாடினா அந்த கூத்து அப்படி வந்தா படுக்கிறத உள்ள ஒரு கட்டு போயிட்டு தலைக்கு வச்சு போடு. அண்ணா இதனாலும் மாபெரும் புண்ணிய சபை. இந்த புண்ணிய சபை எதற்காக அரங்கேற்றம்? ஓ எதுக்கு கேக்குறேன். ஆமா அது நம்முடைய முனியப்பன் பண்டிகை முன்னிட்டு முனியப்பன் பண்டிகை இல்லடா கும்பாபிஷேகம். என்ன முனியப்பன் படி பார்க்கலாம் வாய் திறந்து நாங்கள் சம்பளத்துக்கு உழைச்சிட்டு போட நாசமா போனவன குடிச்சு தோமையை குடிச்சு விடி சும்மாட்டிட்டு போவாதா. உன்னையெல்லாம் நான் பெத்திருந்தே வச்சுக்க. ஒரே நாள்ல உனக்கு வந்து ஒரே ஒரு டம்ளர்ல பால் ஊத்துற வகையில பால் தயிர் கலந்துற வகையில செத்து போயிடணும். என்ன நீ பெத்து இருந்தீங்கன்னா தோங்குள்ள தலைமையில கல்ல போட்டு போயிருப்போம். அப்ப இவனுக்கு கொஞ்சம் தள்ளியே இருக்கணும். வேத ஜபாதமணி எப்ப இது ஜபாதமுடி எப்பனுடைய அஷ்டபந்தன கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த திருவிழாவை பெரும் விழாவாக கொண்டாடி வராங்க. இன்னும் ஆணாக பிறந்த அப்பமார்களும் இன்னும் பெண்ணாக பிறந்த தாய்மார்களும் அனைவற்று பேரும் ஒன்றாக இந்த முனியப்பனுடைய அதாவது கும்பாபிஷேகத்தை நடத்துறாங்க. அதனால இந்த ஊர் பொதுமக்கள் எந்த முகம் போனாலும் தங்க முகமாகி நோயற்ற வாழ்வு குறைவில்லாத செல்வத்தோடு மலை போல வந்த கஷ்டங்கள் மலை போல விலகி அனைவரும் நீடோடி வாழ வேண்டும். ராமாஜெயம். சரி என்ன சொல்லம்மா இன்னைக்கு என்ன நாடகம்? இன்று வைக்கப்பட்ட நாடகம் சிவபுராணத்தில் ஓர் பாகமாக விளங்கக்கூடிய கஜமகாசுரன் இறப்பு ஸ்ரீ முனீஸ்வரர் பிறப்பு. முனீஸ்வரர் பிறப்பு. இந்த நாடகத்துல நான் வந்திருக்கேன். நான் யாரா இருப்பேன்? நீ யாரா இருப்ப? ஜான் மொழ பேசுறேன். பழமொழி சும்மாவ சொன்னாங்க. ஐயா நீங்க நல்லா கேட்டுக்கோங்க. பழமொழி சும்மாவ சொன்னாங்க. சிட்டுக்குருவிக்கு பன்னாட்டு கொடுத்தா சட்டி படவே லொட்டு லொட்டுன்னு தட்டுமா. அந்த மாதிரி நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி
உங்ககிட்ட பேசுறேன் வந்து நீ ஒரு எடுப்படமோ பேச்சு மரியாதையை நான் என்ன கேட்கணும் அதுக்கு நான் என்ன கேள்வி சொல்றேனோ அதுக்கு பதில் மட்டும் சொன்ன போதும். புரியுதா? அதனால இந்த நாடகம் என்ன சொன்னீங்க? முனியப்பன் பிறப்பு, கஜமகாசுரன் இறப்பு. அது மட்டும் இல்லாம நம்முடைய மதிப்புக்குரிய யார் அருமை அண்ணனாகப்பட்ட இன்னும் 6 உயிர் அண்ணனாகப்பட்ட செல்வ மன்னன் அவர்கள் கருப்பூர் வெள்ளாளிப்பட்டியை சேர்ந்த இன்னும் மதிப்புக்குரிய யூடியூபர் ஆமா இந்த யூடியூபர் அண்ணனாக சொல்லக்கூடிய செல்வண்ணன் அவர்கள், அதாவது இந்த உலகம் எல்லாமே நம்முடைய தெருக்கூத்து நிகழ்ச்சி சொல்லக்கூடியது குறிப்பிட்ட நம்ம ஏரியாக்குள்ள நம்ம ஆடிக்கிறோம். இருந்தாலும் இந்த உலகம் முழுவதும் பரப்பக்கூடிய இன்னும் அண்ணனாகப்பட்ட இன்னும் செல்வண்ணன் அவர்கள், அதாவது ஸ்டாண்ட வச்சு எடுப்பாருங்க. ஆனா நம்ம அண்ணன் விடிய 30மே தன்னுடைய கரங்களால வழி என்று பார்க்காம நம்முடைய கலைத்தொழில அதாவது எடுத்து அனைவரும் பார்க்கும்படி செய்யறார். அவருக்கும் நம்முடைய கலைக்குழு சார்பாக மனமார்ந்த 100 கோடி நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயாவாகப்பட்ட இன்னும் மதிப்புக்குரிய சிவராமன் ஐயா அவர்கள் யார் பெயர் படிக்காக இன்னும் முனியப்பன் பெயர் படிக்காக சொத்துல இருந்து 50 ரூபாய்